نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடரினுடைய 71வது நாளான இன்று சஹாபாக்களில் பல்வேறு சிறப்புகளை உடைய இஸ்லாத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கிய சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை இன்றைக்கு பார்க்கிறோம். சுஹைல் இப்னு அம்ர் அல் ஆமிரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு 60 ஆண்டு காலம் ஷிர்கில் இருந்துவிட்டு நீண்ட நெடுநாட்களுக்கு பின்னால் மக்காவினுடைய தலைவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்த அந்த ஹிஜ்ரி 8வது ஆண்டு இஸ்லாமில் தங்களை இணைத்து கொண்ட இந்த பெருமகன் சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அபு யசீத் என்றொரு பட்டப்பெயரால் இவரை மக்கள் அழைப்பார்கள். குறைஷிகளின் குலத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவர், மக்காவின் மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர். இவற்றுக்கெல்லாம் மேலாக மக்கத்து காஃபர்களிடையே மிகச்சிறந்த பேச்சாளர். ஏதாவது உடன்படிக்கைகள் செய்யப்படுகிற போதும் ஒப்பந்தங்கள் வாசிக்கப்படுகிற போதும் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான ஆளுமை ஹதரத் சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முன்பொரு முறை நாம் கூறியிருக்கிறோம், மக்காவிற்கு வந்து கொண்டிருக்கிற வழியில் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 அறிவுஜீவிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு சேர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று பெருமானார் ஆசையை வெளிப்படுத்திய அறிவுஜீவிகளில் சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். ஷிர்கிலே 60 ஆண்டு காலங்கள் ஊறி திளைத்தவர். பத்ரு போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராய் காஃபிர்களின் வரிசையிலே நின்று களமாடியவர். மிகப்பெரிய அளவில் முஸ்லிம்களை தாக்குதலுக்குள்ளாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வந்தவர்களில் முக்கியமானவர். அல்லாஹுவின் ஏற்பாடு, இவர் கைதியாக பிடிக்கப்பட்டார். பத்ரிலே பல காஃபிர்கள் கொல்லப்பட்டார்களே, அதிலே கொல்லப்படவும் இல்லை, தப்பி ஓடவும் முடியவில்லை. முஸ்லிம்களின் கையிலே சிக்குண்டு இவர் கைதியாக பிடிக்கப்பட்டார். இவரை மாலிக் இப்னு தக்ஷம் என்பவர் முஸ்லிம், அவர்தான் சிறைப்பிடித்தார். சிறைப்பிடித்து கொண்டு வந்து கைதிகளை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இந்த சுஹைல் அவர்களை கட்டி வைத்த போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், தஅனி யா ரசூலல்லாஹ் அன்ஸிஉ ஸனியதஹு ஹத்தா லா யகூம அலைக ஹதீபன் பஅதல் யௌம். அல்லாஹ்வின் தூதரை, எனக்கு அனுமதி தாருங்கள், அவனுடைய முன் பற்களை எல்லாம் நான் உடைத்து தள்ளுகிறேன், முன் பற்களை எல்லாம் கலட்டி விடுகிறேன். இனி ஒரு முறை அவன் பேச்சாளனாக உங்களுக்கு முன்னாலே நிற்க முடியாது. காரணம், மிகப்பெரிய பேச்சாளராக அறியாமை காலத்தில் குஃப்ரில் இருந்தபோது இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தாக்கி பேசிய இந்த பேச்சை பொறுத்து கொள்ள முடியாத உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர் வசவாய் சிக்கி கொண்ட போது இப்படி கேட்டார்கள். என்ன அழகான அற்புதமான மனித நேயம் மிக்க பதில் பெருமானாரிடமிருந்து வந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா உமஸ்ஸிலு பி அஹதின் ஃபயுமஸ்ஸிலுல்லாஹு பி வ இன் குன்து நபியன். நான் யாரையும் சித்திரவதை செய்ய மாட்டேன். ஒருவேளை அப்படி செய்தால் அல்லாஹ் என்னை சித்திரவதை செய்வான், நான் நபியாக இருந்தாலும். நடக்கப் போவதில்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தன்னடக்கமான வார்த்தை, நான் நபியாக இருந்தாலும் என்னையும் அல்லாஹ் வேதனை செய்வான், யாரையும் சித்திரவதை செய்யக்கூடாது. உமரே, சுஹைலை விட்டு விடுங்கள், ஒரு நேரம் வரும்,
ஒரு நேரம் வரும். இது பெருமானாரினுடைய தீட்சண்யம், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்க்கமான முன்னறிவிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறைவை அறிந்த ஞானங்களில் இது ஒன்று. சொன்னார்கள், லஅல்ல சுஹைலன் யகிஃபு கதன் மௌகிஃபன் யுசிர்ருக். உமரே, நீங்களெல்லாம் உள்ளம் குளிர்ந்து போகிற அளவுக்கு நாளை ஒரு ஸ்டேஜில் இவர் நிற்பார். அப்படி ஒரு சூழ்நிலை சுஹைலுக்கு வரும். அப்போது உங்கள் மனதெல்லாம் சுஹைலை நினைத்து சந்தோஷப்படும் என்று சொன்னார்கள். அவர் இப்போது பதிரிலே காஃபிரான கைதி. அவர் எப்போது இஸ்லாமிலே சேருவார் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, இருப்பாரா இறப்பாரா தெரியாது. ஆனால் வகியின் மூலம் பெற்ற அந்த முன்னறிவிப்பை நேர்த்தியாக சொல்லுகிறார்கள். ஒரு நேரம் வரும், சுஹைலின் பேச்சால் நீங்களெல்லாம் உள்ளம் குளிர்ந்து போவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நெடுநாட்களுக்கு பின்னாலே நடந்தது. அது எப்போது நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் சரித்திரம் போகிற வழியிலே நான் பின்னாடி சொல்லுகிறேன். சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னாட்களில் முஸ்லிமாக சேர்ந்தாலும் நாம் அவருடைய வரலாற்றை சேரும்போதே கூறும்போதே ரதியல்லாஹு அன்ஹுவை சேர்த்து கொள்ளுவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய கதாநாயகன் இவர்தான். ஒரு சுமூக உடன்பாட்டுக்கு முஸ்லிம்களுக்கும் மக்காவினருக்கும் இடையே உடன்பாட்டை எட்டியவர் இவர்தான். ஒரு ஒப்பந்தத்திற்கு வித்திட்டவரும் கையெழுத்திட்டவரும் இவர்தான். அதனால்தான் தலைப்பட்டிருக்கிற போது நாம் சுமூக ஒப்பந்தம் இட்ட சுஹைல் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி இருக்கிறோம். அது வேறு எந்த ஒப்பந்தமும் அல்ல, ஹுதைபியா ரதியல்லாஹு அன்ஹு. இந்த தொடரில் பலமுறை இதற்கு முன்னாலே நீங்கள் கேள்விப்பட்ட பிரகாரம் உம்ரா செய்வதற்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மக்காவிற்கு வெளியே ஹுதைபியா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்திய மக்காவினுடைய காஃபிர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்காத போது பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பினார்கள் என்று நாம் அறிவோம். முதலில் புதைல் என்பவர் போனார், உர்வத் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு போனார். பின்னாலே வரிசையாக 5 பேர் போனார்கள். 5ஆவதாக போனவர் போன காரியத்தை உடன்பாடு செய்து முடித்தவர் ஹதரத் சுஹைல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைக்கு ஃபைனலாக இவர் வர்றாருங்கிறத தூரத்திலிருந்து பார்க்குறப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இவர் குறித்து வெளிப்படுத்தினார்கள். கூடியிருக்கிற தங்களின் தோழர்களிடம், சஹுல அம்ருக்கும், சுஹைல் வந்துட்டாரு. சுஹைல்னாவே இலகுவானவர்னு அர்த்தம். சுஹைல் வந்துட்டதால உங்கள் காரியம் இனிமேல் லகுவாகிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருடைய அறிவாற்றல், அவர் தொலைநோக்கு பார்வை, அவர் பேச்சாளர், அவருடைய அறிந்தெடுக்கிற அவருடைய முடிவு, இது குறித்து தெரிந்து வைத்திருந்ததால் அவர் வருகிற போதே அநேகமாய் இந்த உரை உடன்பாடு ஏற்பட்டுவிடும் என்று முடிவெடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல வந்தவர் இதற்கு முன்னால் வந்த ஆட்களைப் போல் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்காமல், வரம்பு மீறி நடக்காமல் நேரடியாக விஷயத்தைக்கு வந்தார். முஹம்மத், இந்த ஆண்டு உங்களை அனுமதிக்க முடியாது, அடுத்த ஆண்டு அனுமதிக்கிறோம். 10 வருஷ காலம் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில், மக்காவினருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் எந்த போரும் கூடாது என்று முடிவெடுப்போம். ஒரே ஒரு எங்கள் மக்காவினர் ஆசைப்படுகிற அபாண்டமான, கொஞ்சம் அநியாயமான இன்னொரு கோரிக்கை, மக்காவிலிருந்து யாரும் மதீனா வந்தால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து முஸ்லிம்கள் யாரும் மக்காவிற்கு பழைய தெய்வத்தை நோக்கி வந்துவிட்டால் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஒரு வகையில் பார்க்க போனால் அநியாயமான ஷரத்துகள் நிறைந்த ஒப்பந்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் அனுமதியின் பேரில் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். முன்வந்த தலைவர்களோடெல்லாம் உடன்பாடு எட்டப்பட முடியாத ஒரு விஷயத்தை ஒரு சுமூக உடன்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர்கள் சுஹைல் ரதியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை எழுத தயாராகிவிட்டார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டார்கள். பொதுவாக அரபுகளிடம் ஒரு வழக்கம் உண்டு. எந்த தலைவர் உடன்படிக்கை எழுதுவதாக இருந்தாலும் அந்த தலைவரினுடைய இரத்த பந்த சொந்தத்தில் ஒருவரைத்தான் ஒப்பந்தத்திலே எழுத முன்னிறுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சகோதரராய், வளர்ப்பு மகனாய், பின்னாட்களில் மருமகனாய், எல்லா விதமான பரிணாமங்களும் திறமையும் பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுதுங்கள் அலியே,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்கள். சொன்ன மாத்திரத்தில் எதிரில் இருந்த சுஹைல் சொன்னார், லகுவானவர் என்றாலும் காஃபிர்களுக்கு வக்காலத்து வாங்கி வந்திருப்பதால், அவர் இன்னும் முஸ்லிம் ஆகாததால் அந்த லகு அவரிடத்தில் இல்லை. லேசாக அவர் இல்லை, கடுமையாகவே இருந்தார். ரசூலுல்லாஹுவை பார்த்து சுஹைல் சொன்னார், இது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை. வழக்கமாக நம்ம ஊர் பாணியில் பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவே உன் பெயரால் அப்படின்னு எழுதணும், அல்லாஹுவே உன் திருப்பெயரால் அப்படின்னு எழுதணும். இது அசல்ல என்னன்னா காஃபிர்களுடைய வார்த்தை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் முழுசாக எழுதுறது தான் முஸ்லிம்களுடைய பழக்கம். கொடுமை என்னன்னா, இவ்வளவு காலம் இஸ்லாத்திலே முஸ்லிம்கள் பரவலாக உலகத்தில் ஏற்பட்ட இத்தனை கோடி இதுக்கு பின்னாலையும் கூட நம்ம நாட்டில் சில பேர் அல்லாவே உன் திருப்பெயரால்னு அந்த காலத்து காஃபிர்கள் எழுதின மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று தானே, அல்லாவை தானே கூப்பிடுறாங்க, வேறு தெய்வத்தையாக கூப்பிடுறாங்கன்னு நினைக்கலாம். அந்த பேட்டனில், பதப்பிரயோகத்தில், அந்த சொல் பயன்பாட்டில் வித்தியாசம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு நமக்கு அழகிய தமிழ் தர்ஜுமா மர்ஹூம் அல்லாமா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் தந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. இந்த மாதிரி எழுதாமல் அவங்க சொன்னபடி பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுத சொன்ன உடனே எதுக்கு வம்பு? பொதுவாகவே சுமூக ஒப்பந்தங்களில் சுமூகத்தையே இறுதி வரை கடைபிடிக்கின்ற சுமூகமான சமூக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி மாற்றி எழுதுப்பா, அவர் சொல்கிற பிரகாரமே எழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை அடிச்சிரு, பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுன்னு எழுதியாச்சு. அடுத்த வரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எழுதுப்பா. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லுகிறார்கள், ஹாதா மா சாலஹ அலைஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இலா சுஹைல் இப்னு அம்ர். இந்த ஒப்பந்தம் அல்லாஹுவின் தூதர் முகம்மதுவிடமிருந்து சுஹைலுக்கு எழுதி கொடுக்கப்படும் ஒப்பந்தம். அந்த சுஹைலை பற்றித்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் சொல்லுகிறோம், இந்த ஒப்பந்தத்தின் நாயகர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை எழுதியது இவருக்குத்தான். எழுதின உடனே டப்புன்னு அப்பவும் மறுத்தார். அவருடைய கடுமை குறையவில்லை. சொன்னார், லவ் ஷஹித்து அன்னக ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு உங்களை நான் ஏற்றுக்கிட்டா லமுகாத்தில்க, உங்களோட எனக்கு சண்டையே இல்லையே, பிரச்சனையே இப்போ நீ ரசூலுல்லாஹ் இல்லைன்னு நான் சொல்கிறேன், அதுதானே. நாங்களும் மக்காவாசிகளும் நானும் என்ன சொல்கிறோம், நீங்கள் ரசூலுல்லான்னு ஏற்றுக்கல, அப்புறம் திரும்ப ரசூலுல்லாவிடமிருந்து சுஹைலுக்குன்னு எழுதுறீங்க. முதல்ல அதை மாற்றுங்க. உங்கள் பெயரையும் உங்கள் தகப்பனார் பெயரையும் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதாமல் முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உத்தரவு போட்டார்கள். அதாவது தொடர்ந்து பணிந்து விடுவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். சண்டையை விரும்பாத ஒரு சுமூக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேருக்கு பின்னாலே இருக்கிற நபித்தோடர்களுக்கெல்லாம் கொந்தளிப்பு. எதுக்காக அவன் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு நாம் ஒப்பந்தம் போடணும் என்று. ஆனால் வருங்கால வெற்றிக்கு வித்திடும் ஒப்பந்தம் இது என்ற காரணத்தால் கொட்ட கொட்ட குனிந்தாலும் பரவாயில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட நேரம் அது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் சொன்னார்கள், சரி எழுது, இந்த ஒப்பந்தம் அப்துல்லாவுடைய மகன் முகம்மதுவிடமிருந்து சுஹைலுக்கு எழுதி தரப்படுகிற ஒப்பந்தம் அப்படின்னு போடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு அப்துல்லாவோட மகன் முஹம்மதுன்னு எழுதுறதுக்கு ஒரு முஸ்லிமின் மனம் இடம் கொடுக்காது. அதிலும் குறிப்பாக நபிகளார் மேல் உயிரினும் மேலான காதலிலே இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் முடியாதுன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதலை. சில ரிவாயத்துகளில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த இடத்துல ரசூலுல்லாங்கிறத அடிச்சுட்டு அவங்க எழுதுனாங்களாம் அப்துல்லான்னு. ரசூலுல்லா தான் உம்மியாச்சே, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதே. எழுத படிக்கிறதுக்கு அவங்க படிக்கலைன்னாலும் எழுதாதவர் படிக்காதவர் அப்படித்தான் அர்த்தமே ஒழிய அறவே தெரியாதுன்னு அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாவுக்கு தெரியாதுன்னு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எழுத தெரியாதவர் படிக்க தெரியாதவர்னு உம்மிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. உம்மிக்கு அர்த்தம் எப்படி சொல்லணும் தெரியுமா? எழுதாதவர் படிக்காதவர், அவ்வளோதான். அவங்க இதுவரையும் எழுதலை, இதுவரையும் படிக்கலை. எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா? அல்லாஹ் அகில உலகத்தின் எல்லா அறிவாற்றலையும் கொடுத்திருக்கிற போது இந்த சாதாரண 4 வார்த்தைகளின் ஞானம் என்பது அற்பம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுனாங்க அந்த இடத்துல. ரசூலுல்லாங்கிறத அடிச்சுட்டு முஹம்மது பின் அப்துல்லா. இந்த இடத்துல கூட
முஹத்திசீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள், ஹதீஸுகளை சட்ட ரீதியான தோரணையிலே அணுகுகிற ஃபுகஹாக்கள் இங்கே ஒரு சர்ச்சை கூட பண்ணுவாங்க. ரசூலுல்லா உத்தரவு போட்டுட்டா அலி ரலியல்லாஹு எழுதியிருக்கணும் அல்ல, அப்போ ரசூலுல்லாவுடைய உத்தரவை மீறுற மாதிரி எல்லாம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவு சொல்லுது அடிச்சுட்டு எழுதுன்னு, ஆனால் ரசூலின் மீது கண்ணியம் சொல்லுது நீ அடிச்சுட்டு எழுதாதேன்னு. இப்போ ரசூலின் உத்தரவை பின்பற்ற வேண்டுமா, ரசூலின் கண்ணியத்தை காக்க வேண்டுமா? ஒரு இடத்தில் எங்காவது உத்தரவும் கண்ணியமும் ஒன்று சேர்ந்து வருகிற போது உத்தரவை விட கண்ணியம் முக்கியம் என்று ஒரு குறிப்பு தருவார்கள். பெத்த தாயோ தகப்பனோ என்னை அடிடா நீயே அப்படின்ட்டு வந்து நிற்கும் போது அடியுங்கள் என்று வாயிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதுனால நாம் அடிச்சிட முடியாது. அவர்களின் இடம், கண்ணியம், அவர்களின் அந்தஸ்து, இதை எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஞானதிச்சன்யம் பெற்றவர்கள், தூரநோக்கு தெரிந்தவர்கள். இந்த இடத்தில் பெருமானாரின் உத்தரவை விட கண்ணியம் மேல் என்று முடிவெடுத்தவர்கள். ஹைர் எழுதி சுஹைலோடு இந்த ஒப்பந்தம் நடக்கிறது. சுஹைலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த இந்த சஹாபி சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்த விதத்தை நாம் பார்க்கிறோம். அவர் முதல்ல முஸ்லீம் ஆகிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி உள்ளே வந்து விட்டார்கள். முஸ்லிம்கள் மக்காவை கைப்பற்றி விட்டார்கள். கஅபத்துல்லாவின் சிலைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. தூய இறையாலயம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிற ஆலயமாய் மாறி இருக்கிறது. ஏற்கனவே இந்த சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகன் அவர் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டார். அவருக்கு அப்துல்லான்னு பேர். அவர் ஹிஜ்ரத்துக்கு போய் மதினாவுக்கு போய் இப்போ ரசூலுல்லாஹ் கூட வந்திருக்காரு. உதைபியாவில் காஃபிர்களின் சார்பாக தகப்பனார் ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கிறப்போ எதிரில் மகன் இருக்கிறார். கூடவே பார்த்தா இன்னொரு மகன் அபுல் ஜந்தல், அவரும் அங்கே கூடவே இருக்கார். இந்த ஒப்பந்தம் எழுதிட்டு இருக்கிறப்ப பார்த்துட்டார் சுஹைல், நீயுமா சேர்ந்துட்ட அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஏற்கனவே அப்துல்லா போயாச்சு, இவர் போனது தெரியல. பொத்தி கட்டி ஒளிச்சு வச்சு மக்காவில் வச்சிருந்தா திடீர்னு இஸ்லாம் ஆகி இப்போ பார்த்தா எதிரில் நிற்கிறார். ஒப்பந்தம் முடிவாயிருச்சு. இப்போ சுஹைல் கேட்டார், ஒப்பந்த பிரகாரம் எங்களிலிருந்து யாராவது வந்தால் நீங்கள் அனுப்பிச்சிடணுமல்ல, நீங்கள் என் பையன் அபுல் ஜந்தல் இப்போ புதுசாக உங்கள்கிட்ட வந்திருக்கான், அவனை என்கிட்ட அனுப்புங்க. ஒப்பந்தத்தினுடைய முதல் அமல் பயன்பாட்டையே தான் குடும்பத்துக்கு கேட்குறார். என்னன்னு, என் பையன் வந்திருக்கான், அனுப்பிச்சி விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமாய் சொன்னார்கள், இந்த ஒப்பந்தம் எழுதுறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்துட்டார். இந்த ஒப்பந்தத்தில் நாம் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? இனிமேல் யாராவது மக்காவிலிருந்து மதினா வந்தால் திருப்பி அனுப்பிச்சிடணும், அப்படி தான் பேசியிருக்கோம். இவர் முன்னாடியே வந்துட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்ப மறுத்ததும் அவர் துரத்தி அடிப்பதற்காக வேண்டி கையில் கிடைத்த கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஓடியதுமெல்லாம் பிரபலமான வரலாறு. நாம் அந்த சஹாபியை பற்றி தனியாக பேசுவோம். ஹைர், இப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. ஏற்கனவே பசங்கள்லாம் போயிட்டாங்க. நிறைய தலைவர்கள் பார்த்தா இப்போ இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க. ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு. கிட்டத்தட்ட மரண தண்டனைக்குரிய அளவுக்கு தன்னை பயந்து கொண்டார். வீட்டு கதவை அடைச்சிட்டார். உள்ளே உட்காந்து யோசிக்கிறார், சிந்திக்கிறார், என்ன பண்ணலாம்? வேறு வழி இல்லை. முகம்மதை சந்திப்போம், இஸ்லாத்திலே சேருவோம். சூழ்நிலை நிர்பந்தத்தால் இஸ்லாத்திலே வந்தாலும் இவர்களினுடைய ஈமான் எல்லாம் வந்ததற்கு பிறகு அல்லாஹுவால் புடம் போடப்பட்டது. ஏறத்தாழ பரம்பரை முஸ்லிம்களை விடவும் மிக அதிகமான மார்க்கப்பற்றை கொண்டார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க? மகனுக்கே ஆள் அனுப்புவோன்னு சொந்த மகன் அப்துல்லாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பா, உங்கள் தகப்பனாரனுடைய நிலைமை இப்போ ரொம்ப மோசம். நீங்களெல்லாம் மக்காவை வென்று விட்டீர்கள். வீட்டில் கதவை சாத்திட்டு உட்கார்ந்துருக்கிறார். முகம்மதுவிடம் இவரை கொல்லாமல் இருக்க, அவர் தந்தையை கொல்லாமல் இருக்க பாதுகாப்பு கேட்க முடியுமா? நீ கேளுன்னு சொல்கிறாங்க வந்து. இப்போ மகன் கேட்க போகிறார். இந்த தந்தை வீட்டில் கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறவர் யோசிக்கிறார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உதைபியா உடன்படிக்கை போட்டப்போ நாம் என்ன ஆட்டம் போட்டோம்? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி போய் உட்காந்து அவருடைய பேரையெல்லாம் அடிக்க சொன்னோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அடிக்க சொன்னோம், முஹம்மது ரசூலுல்லாவை அடிக்க சொன்னோம். இத்தனை நிபந்தனை நீ ஏற்று தான் ஆகணும்னோம். என் மகனை அனுப்பிச்சுடுன்னு சண்டை போட்டோம். பதிரில் போய் உகதில் போய் எல்லாம் எதிரில் நின்றோம். எல்லா யுத்தத்திலையும் நாம் தான் ஆப்போசிட்டில் முக்கியமாக நின்றுருக்கோம். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சா எனக்கெல்லாம் பாதுகாப்பு தருவாரா, எதுக்கும் மகனை அனுப்பிச்சு பார்ப்போன்னு தான் அனுப்பிச்சது. அப்போ மகன் வருகிறார், அப்துல்லா. அத்து அம்மினுகு யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, என் தந்தைக்கு நீங்கள் அபயம் அளிப்பீர்களா, பாதுகாப்பு கொடுப்பீர்களா, அவருக்கு உயிர் பாதுகாப்பு தர முடியுமா? கால நஅம் ஹுவ ஆமினும் பி அமானில்லாஹி ஃபல்யத்ஹர். அழகான வார்த்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா, அல்லாஹுவினுடைய அமானிதத்தால் அவருக்கு நான் அச்சம் தீர்த்து வைக்கிறேன், அவருக்கு உயிர் பாதுகாப்பு அளிக்கிறேன், அவர் வெளியே வரட்டும், அவர் வெளி தோன்றட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் கேட்டார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு இஸ்லாமாக வருகிறார் சுஹைல் அவர்கள். நெடுநாட்களுக்கு முன்னாலேயே நாயகம் ஆதரவு வைத்தார்கள், இப்படிப்பட்ட அறிவாளி வர வேண்டும், இப்படிப்பட்ட பேச்சாளர் வர வேண்டும், இப்படிப்பட்ட சமூகத்தை தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற தலைவர் வர வேண்டும். வந்துவிட்டார் சுஹைல். வருவதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்ன நற்குணம் கொண்ட உள்ளம், அது குணங்களின் குன்றல்லவா, அருங்குணங்களின் அணிவகுப்பு அல்லவா, சொல்லுகிறார்கள் தங்கள் தோழர்களிடம், மன்லக்கிய சுஹைல் இப்னு அம்ரின் ஃபலா யஷுத்து நதுர இலைஹி. யாராவது சுஹைல் இங்கே வர்றப்போ கடுமையாக அவரை பார்க்க வேண்டாம், பார்வையில் கூட நீங்கள் கடுமையை காட்டாதீர்கள். அவர் கடந்த காலத்தில் பேசிய பேச்சு, எழுதிய எழுத்து, களமாடிய போர்கள், இதையெல்லாம் நினச்சிட்டு யாரும் இப்போ தப்பாக பார்க்காதீங்க. இன்ன சுஹைலன் லகு அகலுன் வ ஷரஃபுன். ஏனென்றால் சுஹைல் அறிவாற்றல் பெற்றவர், சமூக அந்தஸ்து பெற்றவர், எனவே அவரை தவறாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ அவருக்கு அபயமளித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இஸ்லாத்தில் சேர்ந்த சுஹைல் சொன்னார், என்னுடைய மகனெல்லாம் எனக்கு முன்பே முஸ்லீம் ஆகிவிட்டார், அப்துல்லா. அந்த அப்துல்லா நான் உயிரோடு இருக்கிற போதே எனக்கு முன்னாலே கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீதாக. நான் எப்படி கொல்லப்பட போகிறேன், இறக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அஷ்ஷஹீது யஷ்ஃபஉ யௌமல் கியாமதி 70 மின் அஹ்லி பைத்திஹி. புனித போரிலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீது தன்னுடைய குடும்பத்தின் 70 பேருக்கு அவர் சிபாரிசு செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஆதரவு வைக்கிறேன், ஷஹீதாக மரணித்த என்னுடைய மகன் எனக்கு செய்கிற சிபாரிசு அநேகமாய் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என்று ஹதரத் சுஹைல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசியதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாலும் சும்மா ஏதோ நிர்பந்தத்துக்கு வந்தாங்க, அப்படி மேலோட்டமாக இருந்திருப்பாங்க, மார்க்கத்தில் ரொம்ப டச்செல்லாம் இருந்திருக்காது என்று முடிவு செய்ய முடியாது. சயீத் இப்னு முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிறது. என்னன்னா, மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்திலே சேர்ந்த நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பின்னால் இவர்களைப் போல் முழுமையான ஆன்மீகவாதியாக, வணக்க வழிபாடுகளில் தீவிரமானவராக இவரை போல் மாறிப்போனவர்கள் யாரும் இல்லை. ஆம், அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, அதிகமான இறை தியானம், அதிகமான திருக்குர்ஆன். வகான கதீரல் புகா, மிக அதிகமாக அல்லாஹுவை நினைத்து நினைத்து இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பிறகு அழுதவர்கள், அதிக அழுகை உடையவர் என்றே இவரை பற்றி குறிக்கிறார்கள். திருக்குர்ஆன் ஓத கேட்டால் உள்ளம் இளகி அழுதிருக்கிறார்கள். ஒரு முறை அல்ல, பல முறை. ஆர்வ மேலீட்டில் திருக்குர்ஆனை முழு பொருளோடு, அதனுடைய இறங்கிய தோரணையோடு, சட்டதிட்டங்களோடு, அதன் உள்ளே ஒளிந்திருக்கிற ஆழிய ஞான கருத்துக்களோடு இதை குர்ஆனை படிப்பதற்காக ஆர்வப்பட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போய் திருக்குர்ஆனை படித்திருந்திருக்கிறார்கள்.
திருக்குர்ஆனை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு ஓதி கொடுத்தால் அழுது கொண்டே அதை ஓதுவார்கள் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே ஏனோதானோ என்று இஸ்லாத்திலே சேர்ந்த மாதிரி இருக்கவில்லை இவர்களின் பிந்தைய வாழ்வு என்பது. ஃபதஹ் மக்காவுடைய நேரத்தில் சுஹைல் இப்னு அம்ர் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே மக்கா தலைவர்களை பூரா நிற்க வச்சு பேசினாங்க, காஃபிர்களை எல்லாம் நிற்க வச்சு. அப்போ எல்லாரும் இவரை தான் முன்னாடி தள்ளினாங்க. காரணம், சரியாக கேள்விகளை வாங்கி கொண்டு பதில் தரும் ஆற்றல் பெற்ற ஆளுமை இவர். முன்னாடி தள்ளினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் கேட்டாங்க, யா மாஷர குரைஷ் மா ததுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், குறைஷி கூட்டமே நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவாசிகள் சார்பாக சுஹைல் தான் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நதுன்னு ஹைரா, நாங்கள் எதையும் தப்பாக நினைக்கல, நல்லதாகவே நினைக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த அஹுன் கரீம் வ இப்னு அஹின் கரீம், நீங்கள் சங்கைக்குரிய எங்களின் சகோதரர், எங்களின் சங்கைக்குரிய சகோதரருடைய மகன். அதனால் சங்கையானதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு அந்த இடத்துக்கு தோதுவாக சமயோசிதமாக ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களில் துரோகம் இழைத்த தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் மன்னித்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் முடிவையே நான் இப்போது எடுக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் நான் எந்த தொந்தரவும் உங்களுக்கு செய்ய மாட்டேன். இதுஹபு அன்துமு துலகா, நீங்கள் முழுமையான சுதந்திரத்தோடு நீங்கள் செல்லுங்கள். யாரையும் தன்னுடைய சுண்டு விரல் நுனி கூட மக்காவாசிகளின் மீது பழிவாங்கும் படலமாக வைக்கவில்லை. ஆட்சியும் அதிகாரமும் வருகிற போது தங்களுக்கு வேண்டப்படாதவர்களை வேண்டாதவர்களை சிறைக்கு அனுப்புவதும் அவர்களை எப்படியாவது சிக்க வைத்து அந்த துன்பத்திலே தான் ஆனந்தப்படுவதும் தானே உலகத் தலைவர்களின் பெரும்பாலான இயல்பு. இதையெல்லாம் தாண்டி இயல்பு நிலை தாண்டிய மனிதநேயம் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேரையும் மன்னித்த மாண்பை என்னவென்று சொல்ல. அந்த மன்னிப்பை மக்காவாசிகளுக்கு கேட்டு பெற்று கொடுத்தவர் யார் தெரியுமா? ஹதரத் சுஹைல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சில போர்களில் பங்கேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரை அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் ஆற்றிய மிகப்பெரிய மகத்தான பணி ஒன்று இருக்குது. வரலாற்றில் இவருடைய வரலாற்றை அதை தவிர்த்து விட்டு வாசிக்க முடியாது. அது என்ன நிகழ்ச்சி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக்கப்பட்ட நேரத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி உங்களுக்கு தெரியும். காரணம், அவர்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாவை இழந்திருக்கிறார்கள். பல பேர் செய்வதறியாது திகைக்கிறார்கள். பல பேர் இனிமேல் இஸ்லாமு வேணாம் ஒன்று வேணான்ட்டு பேசாமல் இருந்து விட்டார்கள். சில பேர் தெளிவாக முர்தத் நவுது பில்லா மதம் மாறிவிட்டார்கள். பின்னங்கால் வைத்து அவர்கள் புறமுது காட்டி ஓடிவிட்டார்கள், அதாவது அவர்களின் தெய்வங்களை நோக்கி. இப்படியெல்லாம் மோசமாக இருந்தப்போ விட்டா இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. பெருமானாரின் மரணம் அவர்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியே கொண்டு போகிறது. இந்த முக்கியமான நேரத்தில் மக்கத்து மக்களை இஸ்லாத்திலே தக்க வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தாமதமாய் கொண்டு வந்து சேர்த்த இந்த சுஹைல் தான் மக்காவிலே இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் தக்க வைக்க தக்கோர் மனிதராக நின்று போராடுகிறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஏறிவிட்டார்கள் மெம்பர் படிகளின் மேல். மக்காவாசிகள் அத்தனை பேரையும் கூட்டி பேசினார்கள். என்ன அழகான சொற்பொழிவு தெரியுமா? இஸ்லாம் நிலை பெற காரணமாக இருந்த 2 சொற்பொழிவுகளில் இது ஒன்று. என்ன தெரியுமா? 2 சொற்பொழிவுனா இது ஒன்று தானே. இன்னொன்று என்ன? மதீனாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆற்றும் சொற்பொழிவு. அதுவும் ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த மக்களை இஸ்லாத்திலே இருக்க வைக்க, இஸ்லாத்திலே நிறுத்தி வைக்க அற்புதமாய் ஆற்றிய அபூபக்கரின் சொற்பொழிவு ஒன்று. மக்கத்து மக்களை தக்க வைக்க சுஹைல் ஆற்றிய சொற்பொழிவு 2. அங்கே மதீனாவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். அற்புதமான பேச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்குபவர்கள். அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள்.
உங்களில் யாராவது இதுவரை முகம்மதை வணங்கி இருந்தால் நீங்கள் போகலாம், ஏன்னா முகம்மது வஃபாத்தாகிவிட்டார்கள். நீங்கள் இத்தனை நாள் வணங்கினது அல்லாஹு வைத்தான் என்றால் நீங்கள் இங்கேயே நெல்லுங்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, எல்லா நபியும் மௌத்தாகி இருக்கிறார்கள் என்கிற குர்ஆனுடைய வசனத்தை கத் கலத்து மின் கபலிகிர் ருசுல் என்று ஓதி அவர் ஆற்றிய சொற்பொழிவு வரலாற்றின் புகழ்பெற்ற சொற்பொழிவு. சில கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சொற்பொழிவின் மூலம் அபூபக்கர் இரண்டாவதாக இஸ்லாத்தை நிர்மாணித்தார், இரண்டாவதாக இஸ்லாத்தை அவர் நிறுவினார் என்று எழுதுகிறார்கள். அவர் மட்டுமல்ல, இதோ மக்காவில் மதினாவிலே அபூபக்கர் உரையாற்றுகிறார் என்றால் மக்காவிலே ஆளுமையான சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கத்து மக்களை கூப்பிட்டு பேசினார். ரெண்டு வார்த்தை, என்ன அற்புதமான வார்த்தை! யா மஅஷர குரைஷ், குரைஷிகளின் கூட்டமே, லா தகூனு ஆகிர மன் அஸ்லம் வ அவ்வல மன் இர்தத், நீங்க தயவு செய்து கடைசி முஸ்லிம்களாகவும் முதல் மதம் மாறிகளாகவும் நீங்கள் ஆக வேண்டாம். ரசூலுல்லாஹ் வந்த உடனே முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது நீங்க, நாயகத்தின் வழி வந்தது நீங்க. இப்போ போகிற போக்க பார்த்தா இஸ்லாம் முடிவுரை எழுதப்படுற மாதிரி தெரியுது. கடைசி முஸ்லிம்களாக நீங்கள் ஆக வேண்டாம், ஏன்னா அது பெரும்பாவம், இஸ்லாத்திற்கு முடிவுரை எழுதுகிற பாவம். அதே மாதிரி இதுவரைக்கும் யாரும் மதம் மாறி போகலை, நீங்கள் அதை துவக்கி வைக்கிறீர்கள். எனவே மதம் மாறும் படலத்தின் முதல் துவக்கமாகவும் நீங்கள் இருக்க வேண்டாம், இஸ்லாமின் கடைநிலையிலும் நீங்கள் இருக்க வேண்டாம். இது உங்களுக்கு பின்னாலே வருகிறவர்களுக்கெல்லாம் சேர்த்து உள்ள பாவத்தையும் உங்களுக்கு இட்டு தரும் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இந்த மார்க்கம் இத்தோடு ஓயாது, ரசூலுடைய மரணத்தோடு ஓயும் மார்க்கம் அல்ல இது. சந்திரனும் சூரியனும் போகும் இடமெல்லாம் இந்த மார்க்கம் போகும். என்ன அற்புதமாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற வார்த்தையை சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். இந்த ஒரு சொற்பொழிவு மக்காவின் மக்களை இருத்தியது, நிறுத்தியது, இஸ்லாத்திலே ஸ்திரப்படுத்தியது. மதினாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் சொற்பொழிவு, மக்காவிலே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவு. இவ்வளவெல்லாம் சிறப்பிற்குரிய சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முக்கியமான நேரத்தில் பேச வேண்டியதை கரெக்டாக பேசுகிறவங்க, சிறந்த பேச்சாளர் அல்லவா. அதனால் ஒரு தடவை சுஹைப் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு, இந்த மாதிரி அன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட குலத்தவராக காஃபிர்களால் கருதப்பட்ட அந்த பலவீனமான சஹாபாக்கள், பொருளாதாரத்தில் பலவீனம், குலம் கோத்திரத்தில் பலவீனம், அவங்கெல்லாம் நிற்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசல்ல உள்ள சந்திக்கிறதுக்கு போகிறதுக்காக. இந்த பக்கம் அபூ சுஃபியான் நிற்கிறார், மக்காவின் பெருந்தலைவர். சுஹைல் நிற்கிறார், இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற சாபி. ஆனால் அனுமதி யாருக்கு கிடைக்கு தெரியுமா? சுஹைப் வாங்க, பிலால் வாங்க, அம்மார் வாங்க, இப்படி தான் அனுமதி வருது. அபூ சுஃபியான் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டாலும் கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. இது என்ன, நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம், ஒரு காலத்தில் நம்முடைய அடிமையாக இருந்த இவர்களுக்கெல்லாம் அழைப்பு வருகிறது, நம்மையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்வதே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் புலம்பனப்போ அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளிலே கை வைத்து சுஹைல் பேசினார்கள். சுஹைல் பேசிய பேச்செல்லாமே அறிவாற்றல் நிறைந்த பேச்சு. கை வச்சு பேசினாங்க, அபூ சுஃபியான், ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட அடிமையாக இருந்திருக்கலாம், ஆனால் இஸ்லாமிய அழைப்பு வந்த உடனே முதல்ல ஏற்றுக்கிட்டது அவங்க தான், நீங்கள் ஏற்றுக்கலை. உங்களை யாரும் ஏற்றுக்க வேணான்னு சொன்னா, முதலில் ஏற்றதால் அவர்கள் இந்த சிறப்பிற்குரியவர்கள், நீங்கள் பின்னாடி உள்ளவங்க, உங்களுடைய நெஞ்சத்தில் ஷைத்தான் விளையாடி விட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அபூ சுஃபியான் சொன்னார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வேகமாக அறியாமை காலத்தினுடைய எண்ணம் மிகைத்து வெளிவந்த வார்த்தை அது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். சுஹைல் சொன்னார், ஒரு அழைப்பு வருகிற போது தாமதப்படுத்தியதற்காகத்தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. அவர்கள் விரைந்து ஏற்றதால் தான் அவர்களை முன்னாடி கூப்பிட்றதெல்லாம் நடக்குது. உமருடைய வாசலில் அவமதிக்கப்படுகிற இந்த சின்ன அவமதிப்பை கூட நீங்கள் பொறுத்துக்கலையே, நாளைக்கு கியாமத்திலையும் அல்லாஹ் அவங்களத்தான் முதல்ல அழைப்பான், நம்மளையெல்லாம் பின்னாடி தான் அழைப்பான். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, களநிலவரத்தை புரிந்து கொண்டு, அதை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு என்ன அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள் ஹதரத் சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி அவர்கள் எங்கேயெல்லாம் பேசினார்களோ, பேசிய எல்லா பேச்சுகளுமே
ஆணித்தரமானவை, அபாரமானவை, அறிவாற்றல் நிறைந்தவை. நான் சொன்ன போல சாதா சீதா முஸ்லீம் எல்லாம் இல்லை. ஒரு நேரத்தில் ரொம்ப கடுமையாக இருந்தவர் பின்னால் எப்படி மாறினார். இந்த உதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாடி அடுத்த வருஷம் ரசூலுல்லா 3 நாள் வந்தாங்க மக்காவுக்கு உம்ராவை கதா செய்யறதுக்கு. சுகையில் தான் போய் பேசினார். கரெக்டாக 3 நாள் எல்லாம் வெளியே போயிடணும் அப்படின்னு கராராக பேசினது அவர் தான். 3 நாள் முடிகிறப்போ நபிசல்லா அலி செல்லத்துக்கும் மைமூனா அம்மா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதை ரசூலுல்லா அங்கேயே வச்சு பண்ணலான்னு நினச்சாங்க. ஒரு இணக்கமான விருந்துக்கு ஏற்பாடு செய்து குறைஷி கூட தலைவர்களோடு ஒரு இணக்கத்தை ஏற்பாடு செய்யலான்னு நினச்சது. இந்த சுவையில் தான் அப்போ வந்து நின்று சொன்னார், கிளம்புங்க, 3 நாள் ஆச்சு, அதெல்லாம் ஒன்று இங்கே வச்சுக்க வேணாம், நீங்கள் போங்க. இவர் சொல்லப்போன விரட்டி விட்டதுனால தான் வழியில் ஷரீஃப் என்ற இடத்துல வைத்து கூட இருப்பவர்களுக்கு ஒரு வலிமாவை கொடுத்து மைமூனாவை திருமணம் செய்தார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் அல்லவா. இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டவரை அப்படியே இஸ்லாமிய போராளியாக அல்லாஹ் மாற்றி விட்டானே. அல்லாஹு அக்பர். சஹாபாக்களின் வரலாறுகள் அப்படித்தான். அல்லாஹ் நபிக்கு தோழராக இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கிற போது எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தான். குடும்பத்தோடு போருக்கு போனார், ஷாமுக்கு, சிரியாவுக்கு. குடும்பத்தில் எல்லாரும் போனாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தையை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பெண் குழந்தைக்கு பேர் ஹிந்துன்னு பேர். அந்த ஹிந்தை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. போனால் எல்லாரும் வஃபாத்து, இந்த ஒத்த புள்ள மட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு குடும்பம் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு குடும்பமே போயிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் அப்துல் ரஹ்மான், அவர் மட்டும் போகலை. அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் விட்டுட்டாங்க. போனால் அந்த குடும்பம் பூரா மௌத்தா போச்சு. 2 குடும்பம் மௌத்தா போச்சு. இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு நிற்குது. அந்த குடும்பத்தில் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் பையன் நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு இந்த விஷயத்தை பற்றி பேசினோன்னே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஜவ்விஜு ஷரீத பி ஷரீதா, ஒரு ஆதரவற்ற பிள்ளைய ஒரு ஆதரவற்ற பையனோட கட்டி வச்சிருங்கப்பா, திருமணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்துச்சு. குடும்பத்தோடு ஷஹீதாகிவிட்ட சுஹைல் ரலியல்லாஹுடைய குடும்பத்தில் இருந்து ஹிந்த் என்கிற பெண்மணி, குடும்பத்தோடு ஷஹீதாகிவிட்ட ஹாரிஸு அப்துல்லா இப்னுல் ஹாரிஸு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து, ஹாரிஸ் இப்னு ஹிஷாமுடைய குடும்பத்தில் இருந்து இந்த அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. எக்கச்சக்கமான மக்களை அல்லாஹ் கொடுத்தான் அந்த ஜோடிக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்குகிற அளவுக்கு சந்ததிகளை அவர்கள் பெற்றார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஹதரத் சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வளவு வரலாற்று சிறப்புகளை எல்லாம் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஆளுமையாய் தங்களினுடைய வாழ்க்கை முழுக்க இருந்த அவர்களுடைய இறப்பு குறித்து பல்வேறு கருத்துக்கள். அமாவாசையில் ஏற்பட்ட பிளாக் நோய், காலரா நோய், நிறைய சஹாபாக்கள் மௌத்தானாங்கல்ல ஹிஜ்ரி 18 உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில். அப்போ இவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னு ஒரு கவுலு. சரித்திர ஆசிரியர் அல்லாமா வாக்குதி போன்றவர்கள், ஏன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியும் கூட தாவூன அமாவாசையில் இவங்க மௌத்தானதாக தான் எழுதுகிறாங்க. ஆனால் வேறு சில அல்லாமா மதாயினி, அவங்க மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் தான், அவங்களும் ஹதீஸுகளை வல்லுனர். மதாயினி குறிப்பிடுகிற போது இல்லை, இவர் எருமூக் யுத்த களத்தில் தான் ஷஹீதானாருங்கிறாங்க. ஆக எருமூக் யுத்த களத்தில் ஷஹீதானார் அல்லது காலரா நோயிலே, அவர்கள் பிளாக் நோயிலே அமாவாசையிலே ஷஹீதானார். அப்படி நோயிலே மரணித்திருந்தாலும் அது ஷஹீது தான், யுத்த களத்திலே மரணித்திருந்தாலும் ஷஹீது தான். அற்புதமான ஆளுமையாக திகழ்ந்து கொஞ்ச நாட்கள் தான் பெருமானாரோடு இருந்தாலும் சிறந்த தோழமையை பெற்று உண்மையாகவே மனம் வருந்தி திருந்தி இஸ்லாத்திற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களில் பாடுபட்டு மறைந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆற்றிய மார்க்க பணிகளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மகத்தான கூலியை அவர்களுக்கு வழங்கி அருள்வானாக. ஆமீன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.